ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தர உணர்வு வழியாக எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-5 முடிய இறைப்பகுதிகளை நாம் வாசிப்போம். என்னோடு கூட சேர்ந்து தயவு செய்து வேதத்தை எடுத்து வாசிங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரனாக்கும் வீட்டு விசாரணைக்காரனாக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர வாகனத்தை அடையும் படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சிறியனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளாத காலத்திலே, அறியாத காலத்திலே சிறு பிள்ளைகளை போல இருந்தோம் ஆண்டவரே. அதை எவ்வளவு அழகாக பரிசுத்த பவுல் வழியாய் ஆவியானவர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன் சுவாமி. அன்றைக்கு வாழ்ந்த கலாத்தியருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழ்கிற எங்களுக்கும் அது மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. இந்த வார்த்தையில எவ்வளவு ஜீவன் இருக்கிறது நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே, எந்தவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நியாய பிரமாணத்துக்கு கீழாக சாதாரண ஒரு மனிதனாய் வந்து எங்களை மீட்கும்படி கல்வாரி சிலுவில ஜீவனை கொடுத்து மீட்டவரே, என் தேவன் எவ்வளவா எங்களை நேசித்து இருக்கிறேன் சுவாமி. இதை நாங்கள் உணர்ந்து உமக்குள் நாங்கள் வாழ கர்த்தர் அருள் புரியும்படியாய் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த பிள்ளைகளாய், பரிசுத்த சந்ததியாய் இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வாழும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நிகழ்ச்சியின் வழியா எத்தனையோ பேர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்காக உம்மிடத்துல மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. கவலைகள் நிறைந்திருக்கிறார்கள், வியாதியில நிறைந்திருக்கிறார்கள், பலவிதமான கடன் பிரச்சனைகளில நிறைந்திருக்கிறார்கள். இது என்றைக்குதான் என் வாழ்க்கை விட்டு தரித்திரம் போகுமோ என்று சொல்லி கலங்கி தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றும்படியாக செபிக்கிறோம் அப்பா. பிதாவாகிய தேவன் எங்களை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் நேசித்தவர, இன்றைக்கு பிரச்சனையிலும் போராட்டத்திலும் பிசாசின் பிடியிலும் பலவிதமான பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டு போயிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக சுவாமி. அப்படி செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.